அஜித் ஃபேன்ஸ் மாதிரி ஒரு சைக்கோவை ஒரு கேடுகட்டவங்களை பார்க்கவே முடியாது. ஃபேஸ்ல போய் அடிபட்டா கூட பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. அவருக்கு அந்த வசதி இருக்கு. உனக்கு இருக்கா? அடுத்த வேளை சோத்துக்கு உனக்கு வழி இருக்கா? உனக்கு தேவையா ரேஸு? ஆண்டவருங்கிறதே என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லி கமலே சொன்னதுக்கப்புறம், என்ன கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு சாவடிக்கிறீங்க. வலிமை அப்டேட் வேணும்னு மொயின் அலி கிட்ட கேட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாங்க, மோடி கிட்ட கேட்டாங்க. இந்த மாரி சேட்டையெல்லாம் பண்ணாங்க. என்னை தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஃபேன்ஸாவே இருக்க வேண்டாம்டான்னு அடுத்த தடவ அவர்கிட்ட இருந்து அறிக்கை வர்ற கூட வாய்ப்பு இருக்கு. ரோபோ சங்கர் அவர்லாம் ஒரு நடிகர், ஒரு 10 பேர் மதிக்க தகுந்த ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறாரு. அவரே ஒரு கேவலமா ஒண்ணு சொல்லியிருந்தாரு பாருங்க. அந்த மாரியான மென்டாலிட்டி தான் ஒவ்வொரு அஜித் ஃபேனுக்கும் இருக்கு. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் குடுக்குற காரணமும் நீங்க தான். நான் ரசிக்கிற ஒருத்தரையே ஹராஸ்மென்ட் பண்ணி அவர வெளியிலேயே வர விடாம பண்ணது இதே அஜித் ஃபேன்ஸ் தான். தயவு செஞ்சு வாழுங்க, வாழ விடுங்க. நீங்களும் நல்லா வாழுங்க, என்னை வாழ விடுங்கறத அவர் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க எப்படி வாழ்ந்தாலும் வாழலினாலும் அவரையாவது வாழ விட்டு தொலைங்கடா. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு எங்க போனாலும் கத்தி அஜித் ஃபேன்ஸ் பயங்கர ரகலை பண்ணாங்க. அது ஒரு சில டைம் பார்க்கும்போது எப்படி சொல்றது? எப்பிட்றா படமே ரொம்ப வருஷம் பண்ணலனாலும் அவர் மேல இவங்க வச்சிருக்கிற பற்று பாரு அப்படின்னு தோணுச்சு. ஒரு சில இடத்துல இரிட்டேட்டிங்காவும் இருந்துச்சு. நம்ம கூட ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். கடவுளே அஜித்தே ட்ரெண்டாக காரணம் என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்போம். இந்த கடவுளே அஜித்தேவ எப்படி இருந்தாலும் அஜித் இத இப்படி என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லப் போறாரு. இது அனௌன்ஸ்மென்ட் ஒரு நாள் வரப்போகுதுன்னு நெறைய பேரு சோசியல் மீடியால போட்டுட்டே இருந்தாங்க. அதேபடி நேத்து அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. அஜித் அவர்களுடைய சைட்ல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாரு. அது என்னன்னா, இனிமேல் என்னை தயவு செஞ்சு கடவுளே அஜித்தேன்னு அது கூப்பிடாதீங்க. அது ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற மாரி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. இவர் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாரி பல அறிக்கைகள் அஜித் அவர்கள் விட்டிருக்காரு. முக்கியமா இந்த தடவ கடவுளே அஜித்தே அப்படின்னு இனிமேல் கூப்பிடாதீங்க அப்படின்னு அவர் அறிக்கை விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப மேலோட்டமா பார்த்தா, ச்சே எவ்வளோ ஜென்யூனான ஃபேன்ஸ். படம் ரொம்ப லேட் ஆனாலும் 2, 3 வருஷமா அவரோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகவே இல்ல. இருந்தாலும் அவர் மேல எப்படி ஒரு பற்று இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு அந்த ஃபேன்னா இப்படித்தான்யா இருக்கணும் அப்படின்லாம் மேலோட்டமா பார்த்தா தோணும். ஆனா நீங்க டீப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அஜித் ஃபேன்ஸ் மாரி ஒரு சைக்கோவ, ஒரு கேடுகெட்டவங்கள பார்க்கவே முடியாது. சாரி நீங்க இண்டிவிஜுவலா யாரும் ஹர்ட் ஆயிறாதீங்க. நீங்க அஜித் ஃபேனா இருந்தா ஹர்ட் ஆயிறாதீங்க. ஏன்னா நீங்க அந்த மாரி இருந்தா தான் உங்களுக்கு ஹர்ட் ஆகணும். நீங்க அந்த மாரி இல்லன்னா உங்களுக்கு அது ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி கிடையாது. ஆனா ஒரு சிலர் இருக்கீங்க பாருங்க. ரொம்ப நீங்க அஜித் ஃபேனுங்கிறனால அதான் அஜித் ஃபேன் அவரோட ஃபேன நான் காட்டிக்கிறேன்னு நீங்க பண்ற சேட்டைகள் இருக்கு பாருங்க. ரொம்ப அளவு கடந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அஜித் அவர்கள் வந்து ஒரு ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நீங்க அத பண்ணிருவீங்களா? உடனே ரேஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. பைக் நல்லா ஓட்டத் தெரியாதுன்னா கூட, இந்த படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு காலையில 4 மணி ஷோ அப்ப, சின்ன பசங்க மெயின் ரோட்ல அதாவது காசி தியேட்டர்ல உங்களுக்கு தெரியும் காசி தியேட்டர் எந்த இடத்துல இருக்கு? மெயின் ரோட்ல இருக்கு. அந்த மெயின் ரோட்ல போலீஸ் வேற வழி இல்லாம சரின்ட்டு கொஞ்ச நேரம் பர்மிஷன் குடுத்தாங்கன்னா, சர்ருன்னு ஃபுல்லா வீலிங் பண்றங்கிற பேர்ல எத்தன பேர் விழுகுறீங்க தெரியுமா? இதெல்லாம் தேவையா? அதாவது அந்த ஒரு ஒரு நடிகர் வந்து ஒண்ணுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அவர் அதுக்குரிய பாதுகாப்போட, இல்ல அப்படியே இல்லாம ரேஸ்ல போய் அடிபட்டா கூட பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. அவருக்கு அந்த வசதி இருக்கு. உனக்கு இருக்கா? அடுத்த வேளை சோத்துக்கு உனக்கு வழி இருக்கா? உனக்கு தேவையா ரேஸு? ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேட்டை உச்சத்துக்கே போயிருச்சுங்க. நல்ல ஊடு, கெட்ட ஊடுன்னு எதையும் விடுறதில்ல. ஒரு கிரிக்கெட் மேட்ச விடுறதில்ல. ஒரு வேற நடிகர்களோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுற ஈவென்ட்ட விடுறதில்ல. ஒரு மீட்டிங்க விடுறதில்ல. ஒரு அரசியல் மீட்டிங்க விடுறதில்ல. எங்க போனாலும் சம்மந்தமே இல்லாம கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு கத்தி, என்னடா கடவுளே அஜித்தே? சம்மந்தம் இல்லாத என்னடா கடவுளே அஜித்தே? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? தலைன்னு அவர கூப்பிட்டீங்க. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. தீனா படத்துல தலையா வந்திருப்பாரு, கலக்கியிருப்பாரு. அல்டிமேட் ஸ்டார் அது வேற. காதல் மன்னன் அவருக்கு ஒரு பேர் இருந்தது. அது ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கு அது அவர் டிசர்வ் இதெல்லாம் என்ன கடவுளே அஜித்தே? ரீசென்ட் டைம்ஸ்ல ஆண்டவருங்கிறதே என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லி கமலே சொன்னதுக்கப்புறம், என்ன கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு சாவடிக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், மத்த நடிகர் மாரி அவரு எல்லா மீட்டிங்க்கு வந்து இந்த ரசிகர் மன்றத்தலாம் கலைக்காம இருந்திருந்தா, இந்த மாரிலாம் எங்க போனாலும் சேட்ட பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அப்படி அவரு பண்ணதுக்குமே அந்த ரசிகர் மன்றத்த கலைச்சதாகட்டும், இல்ல வேற எங்கேயுமே அவரு வராம போனதாகட்டும், அது எல்லாத்துக்குமே காரணமே இவங்க தான். என்ன பண்ணாங்க தெரியுமா? ரசிகர் மன்றம் நல்லா தான் போய்க்கிட்டு இருந்தது. அவரு கலைக்கவெல்லாம் இல்ல. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்சிக்கு சார்பா போனாங்க. ரசிகர் மன்றம் ஒரு கட்சிக்கு சார்பா போனோனே இவங்க என்ன பண்ணாங்க, இது நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றமே வேணான்னு கலைச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆன்லைன் இந்த அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்கலாம் பிஜேபிக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒரு மேட்டர் ஒண்ணு வந்தது. அதுக்கு பதறி போய் அறிக்கை விட்டாரு அடுத்த நாளே. ஐயோ சாமி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. இது வந்து என்னைய அந்த மாரி சொல்லிக்கிட்டு கட்சி பேர சொல்றவங்க, என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டாரு. அடுத்தது எங்க போனாலும் தலன்னு போஸ்ட் அடிக்கிறது எல்லாம் பண்ணாங்க. அதுவும் புடிக்கலன்னு தலைன்னு என்னை கூப்பிட வேணாம், ஏகேல்னு அஜித்ன்னு மட்டும் கூப்பிடுங்கன்னு அடுத்தது ஒரு இது விட்டாரு. சரி அமைதியாயிருவாங்கன்னு பார்த்தா,
அமைதியானாங்களா? இல்ல. வலிமை அப்டேட் வேணும்னு மொயின் அலி கிட்ட கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாங்க. மோடி கிட்ட கேட்டாங்க. இந்த மாரி சேட்டைலாம் பண்ணாங்க. சரின்ட்டு அதுக்கு அமைதியா இருந்தாரு. இப்ப அடுத்தது கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு ஆரம்பிச்சு, சாவூட்ட கூட விடாம எல்லா பக்கம் கத்துனா, அவரு தான் எவ்வளவு நாளைக்கு பொறுப்பாரு? என்னை தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஃபேன்ஸாவே இருக்க வேண்டாம்டான்னு அடுத்த தடவ அவர்கிட்ட இருந்து அறிக்கை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவர் ஒவ்வொரு தடவையும் விடுற அறிக்கையில நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். இந்த தடவையும் அத விட்டுருக்காரு. தயவு செஞ்சு உன் குடும்பத்த பாரு. உன்னோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கான வழிய பாரு. நல்ல வேலைய போய் செய்யி. நல்ல ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடு. வேற ஏதாவது விளையாண்டு அதுல மேல வா. எதுலயாவது மேல வா. நல்ல ஒரு சிட்டிசனா நடந்துக்கோ. இங்க இருக்கிற சட்டதிட்டங்கள மதிக்கிற ஒரு நல்ல சிட்டிசனா நடந்துக்கோ அப்படின்னு எல்லா இதுலயும் சொல்றாரு. அவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிடுறீங்களா? அவர் சொல்ற எதையுமே நீங்க ஃபாலோ பண்றதில்ல. அவ்வளவு ஏன் என்னை தலைன்னு கூப்பிடாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யாருமே கூப்பிடுறது இல்லையா? எல்லா பக்கமும் மறுபடியும் தலன்னு தான் போஸ்ட் அடிக்கிறீங்க. அடுத்த விடாமுயற்சி படத்துக்கு என்ன அடிப்பீங்க தெரியுமா? தல என எங்களை கூப்பிட வேண்டாம் என்று சொன்னாலும் என்றுமே நீங்கள் தான் எங்கள் தல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா போஸ்ட் அடிப்பீங்க. அந்த மாதிரி போஸ்டர்ஸ் நிச்சயமா வரும். இப்ப இப்படி சொல்லிட்டார்ல கடவுளே அஜித்தேன்னு வேண்டான்னு. நேத்தே ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. என்ன தெரியுங்களா? அந்த நிதாட்ட மேல மாட்ட கொட்டிக்கிட்டு கடவுளே அஜித்தே அப்படி கத்திக்கிட்டு இருந்தா அந்த அந்த இது முதல்ல கத்திட்டு இருந்தாங்க. இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காங்க? அந்த மேளம் கொட்டிக்கிட்டு கொட்டுறது அந்த கடவுளே மட்டும் மியூட் அஜித்தே அஜித்தே அப்படின்னு மட்டும் கத்திட்டு இருக்காங்க. என்னது இது? அன்னைக்கு அப்படித்தான் இவரு கமல் அவர்கள் அறிக்கை விட்டது என்னை உலக நாயகன்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அப்ப நான் விண்வெளி நாயகன்னு கூப்பிட போறேன் அப்படின்னு ரோபோ சங்கர் அவர்லாம் ஒரு நடிகர் ஒரு 10 பேர் மதிக்க தகுந்த ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறாரு. அவரே ஒரு கேவலமா ஒண்ணு சொல்லியிருந்தாரு பாருங்க. அந்த மாதிரியான மென்டாலிட்டி தான் ஒவ்வொரு அஜித் ஃபேனுக்கும் இருக்கு. இத நீ வேணும்னா பாருங்க அடுத்த 1 மாசத்துல வேற எதையாவது சம்மந்தமே இல்லாம ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க. அவரு ரசிகர் மன்றத்தைலாம் கலைச்சதுக்கு அப்புறம் வெளியில அங்கங்க ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸோட டெத்துக்கு மத்த சின்ன சின்ன ஏதாவது போராட்டம் ஒரு திரைத்துறையே சேர்ந்து நடத்துற போராட்டம் அதுக்கெல்லாம் வந்துகிட்டு தான் இருந்தார். அதுக்கும் வராம எப்ப போனாரு தெரியுமா? மனோரமா அவர்களுடைய இறப்புக்கு வந்தார் அஜித் குமார். அன்னைக்கு அவங்களுக்கு நினைவு இருக்கா? மனோரமாவோட இறப்புக்கு வந்த அஜித் குமார போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு மேல விழுந்து அன்னைக்கு இத்தனைக்கு அவர் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கால்ல அந்த குச்சி வச்சுட்டு தான் வந்தார். கையில ஸ்டிக் வச்சுட்டு தான் வந்தார். அவர போய் செல்ஃபி எடுக்கிற அது இதுன்னு மேல விழுந்து, அன்னைக்கு வெறுத்துட்டு போனவர் தான் எந்த செலிபிரிட்டியோட டெத்து கூட வர்றதில்ல. ஃபோன் கால் மூலமா விசாரிச்சுக்கிறாரு. இல்லைன்னா அந்த இறந்து 1 வாரம் கழிச்சு அந்த பூம் அடங்குனதுக்கு அப்புறம் தெரியாம முகமூடி போட்டு வந்துட்டு போயிடுறாரு. வேற எதுக்குமே வர்றதில்ல. இப்படி தன்னோட அதாவது தான் ரசிக்கிற ஒருத்தரையே ஹராஸ்மென்ட் பண்ணி அவர வெளியிலேயே வர விடாம பண்ணது இதே அஜித் ஃபேன்ஸ் தான். மத்த நடிகர்கள்லாம் எப்படி சொல்றது? 1 வருஷத்துக்கு 1 படம், இல்லன்னா 1 வருஷத்துக்கு 2 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, இவர் 2 வருஷம், 3 வருஷத்துக்கு 1 படம் குடுக்குற காரணமும் நீங்க தான். சம்மந்தமே இல்லாம எல்லா இடத்துலயும் போய் அப்டேட்ன்னு கத்தி அவர தேவையில்லாம டென்ஷன் பண்ணி, போடா நான் பண்ணும்போது தான் படம், நான் பண்றது தான் படம், நான் பண்ணும்போது தான்டா பண்ணுவேன். இவங்களுக்கு போய் பண்ணி என்னத்துக்குடா ஆகுதுங்கிற மாரியான ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. அஜித் அவர்கள் எப்பவுமே ஸ்டார்ட்டிங் அவரோட கரியர்ல இருந்து இப்ப வரைக்கும் சொல்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோவ முடிக்க விரும்புறேன். என்னன்னா, அவர் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். வாழு, வாழ விடு. தயவு செஞ்சு வாழுங்க, வாழ விடுங்க. நீங்களும் நல்லா வாழுங்க, என்னை வாழ விடுங்கறத அவர் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க எப்படி வாழ்ந்தாலும் வாழலினாலும் அவரையாவது வாழ விட்டு தொலைங்கடா. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எஸ்எஸ்எல்சிய மறக்காம பண்ணுங்க. இன்னொரு வீடியோவுல உங்கள சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.